சமர்த்த சரித்திரம் தமிழகத்துல வரணும் அப்படின்னு. தமிழகத்துல அது ரொம்ப விஸ்தாரமா அந்த சரித்திரத்தை எழுதியவர் நம்முடைய ஸ்ரீ சுவாமிநாத ஆத்திரேயர் மாமா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவரை ரொம்ப பெரியவர், அவர் தான் எழுதியிருக்கார். அந்த கிரந்தம் சமர்த்த சரித்தம்னு சுவாமிநாத ஆத்திரேயர் எழுதியிருக்காரு. அதனுடைய ஆரம்பத்துல ஒரு சில விஷயங்கள் சொல்றார். நூல் அறிமுகம் முதல்ல ப்ரிஃபேஸ் வரும் இல்லையா, உபோத்காதம், அதுல சில விஷயங்கள் சொல்றார். மகாபெரிவா சமர்த்த சரித்திரம் எழுதணும் அப்படின்னு ஸ்ரீ சுவாமிநாத ஆத்திரேயரை ஆக்ஞை பண்ணாராம். அப்போ சுவாமிநாத ஆத்திரேயர் மகாபெரிவாள்கிட்ட விண்ணப்பிச்சுட்டாளாம். தமிழ்லயே ஏற்கனவே சில பெரிவாள்லாம் எழுதியிருக்காளே அப்படின்னு கேட்டாராம். மகாபெரிவா எவ்வளோ ஒரு ஸ்பெசிபிக்கா இருக்கான்னு பாருங்க, ரொம்ப சூக்ஷ்மமான திருஷ்டி. அவள்லாம் எழுதியிருக்காப்பா, அவள்லாம் சமர்த்த லீலைகள்னு சில சித்திகளை தான் எழுதியிருக்கா. நான் எதிர்பார்க்கறது சமர்த்தரும் சிவாஜியும் சேர்ந்து எப்படி தர்மத்துக்கு பாடுபட்டு தர்ம சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிச்சா என்கிற ஹிஸ்டரிய எழுதணும் என்கிறத எதிர்பார்க்கிறேன்னு மகாபெரிவா சொன்னா. அதை மனசுல வச்சுண்டு இந்த கிரந்தத்தை எழுதுறேன் என்று நூல் அறிமுகத்துல ஸ்ரீ சுவாமிநாத ஆத்திரேயர் தெரிவிச்சிருக்கார்.